பாட்டை நிறுத்துங்க, பாட்டை நிறுத்து. பாட்டு. மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர், எங்கள் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகியோருடைய திருவுருவ சிலைகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இதோ வருகிறார். நம்முடைய தங்களை இணைத்துக் கொள்கிறார். மாட்சிமை மிகுந்த திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகன் தந்தை பெரியார் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்னும் தாரக மந்திரத்தை தமிழகத்திற்கு தந்த தமிழ்நாட்டுடைய பிதாமகன் பேரறிஞர் அண்ணா கல்லறைக்குள்ளே இருந்தாலும் உலகத்தாரின் கவனத்தை இன்றைக்கும் தன் மீது ஈர்த்துக் கொண்டிருக்கிற ஏழைகளுடைய பிதாமகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிதாமகில் மறைந்தும் மறையாமல் மக்கள் உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே மக்கள் தலைவி, மாணிக்க தலைவி, மாசற்ற தலைவி, புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியில் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக, இயக்கத்தினுடைய ஒற்றை தலைமையாக 2 கோடி தொண்டர்களுடைய தலைமை பொறுப்பினை ஏற்று இயக்கத்தையும் இயக்கத்தினுடைய தொண்டர்களையும் தலைமையேற்று சிறப்பான முறையிலே தமிழகத்திலே வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய அருமை அண்ணன் மாட்சிமை மிகுந்த முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், தமிழகத்துடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒப்பந்த பொதுச் செயலாளர் மாண்புமிகு அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்குகிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் அல்ல. இந்த இயக்கத்திற்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது.
நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியை முன்னிலை உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் கனக விவசாயத்துறை செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு அக்கறை SS கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் அறிவுச்சவார் திரு KC வீரமணி அவர்களே, நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு ராமச்சந்திரன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அமைப்பு செயலாளர் சோதர் சேவூர் ராமச்சந்திரன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய மாவட்ட கழக முன்னாள் செயலாளர் திரு பெருமாள் நகர் கே ராஜன் அவர்களே, முன்னாள் MLA திரு கண்ணன் அவர்களே, முன்னாள் MLA திரு AK அரங்கநாதன் அவர்களே, முன்னாள் MLA சுரேஷ்குமார் அவர்களே, திருவண்ணாமலை ஒரு ஆன்மீக பூமி. இந்த ஆன்மீக பூமியிலே இறைவனுடைய அருளால் உங்கள் முன் பேசுகின்ற பாக்கியத்தை கொடுத்த இறைவனுக்கு இந்த திருவண்ணாமலை தேவ பிரச்சார கூட்டத்தை பார்க்கும்போது திருவண்ணாமலையில் நகரமே குளிர்ந்த காட்சி. கிட்டத்தட்ட திருவண்ணாமலை நகரத்துக்குள்ள அங்கிருந்து இங்கு வர வரைக்கும் எங்கே பார்த்தாலும் சாலையின் இரு பக்கங்களிலும் மக்கள் வெள்ளம் கடல்வாழ் காட்சி. நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவுச்சாரியம் கலி வருவார்கள் வெற்றி பெற்றார் என்று சொல்லுகிற அளவிற்கு வெற்றிகளா பொதுக்கூட்டமாக பார்க்கின்றோம். தேர்தல் பிரச்சார கூட்டமல்ல, வெற்றி விழா கூட்டமாக நாம் பார்க்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சார்பாக கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் திரு கலி வருவார் அவர்களுக்கு எங்களது வாக்களித்து வெற்றி பெறுகிறார். நம்முடைய சின்னம் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், உங்கள் சின்னம், தாய்குலத்தின் சின்னம், வெற்றி சின்னம், வாக்களிப்பு இறைகளுக்கு. அதேபோல இந்த ஆன்மீக திருத்தலத்திலே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அருணாச்சலேஸ்வரர் இந்த ஆலயத்தை மத்திய தொல்பொருள் துறை எடுப்பதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. புரட்சி தலைவி அம்மா உச்ச நீதிமன்றம் வரை சென்று நல்ல தீர்ப்பை பெற்று இந்த அருணாச்சலர் ஆலயம் அறநிலைத்துறையின் கீழ் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்த தலைவர் இதை புரட்சி தலைவி அம்மா என்பதை மகிழ்ச்சியுடன். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த கிரிவலை பாதை இருக்குது. இந்த கிரிவலை பாதை சரியாக அற்புதமாக செயல்படுத்தி கொடுக்க என்பதற்காக சுமார் 68 கோடியில மேம்படுத்தப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பக்தர்கள் தங்குவதற்கு வசதியாக யாத்திரைகள் மீனார் யாத்திரை நிவாஸ் கட்டி கொடுக்கப்பட்டதும் அதிமுக ஆட்சியில. ஏன்னா வெளியூர் பக்தர்கள்லாம் இங்கே வந்து அருணாச்சல ஆலயத்துக்கு வழிபடுவதற்காக வர்றாங்க. அவெல்லாம் தங்கி செல்வதற்காக யாத்திரை நிவாஸ் கட்டி கொடுக்கப்பட்டதும் அதிமுக ஆட்சியில். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எண்மனையாறு செய்யாறு கால்வாய் மூலம் இணைக்கும் திட்டம் இது அதிமுக ஆட்சி முன்னெடுக்கப்பட்டது. திமுக ஆட்சியில கிளம்புல போட்டாங்க. இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதி, திருப்பத்தூர்ல 2 சட்டமன்ற தொகுதி, 6 சட்டமன்ற தொகுதி. 6 சட்டமன்ற தொகுதியுமே வேளாண் மக்கள் நிறைந்த சட்டமன்ற தொகுதி, விவசாயம் நிறைந்த பகுதி, நெசவாளர் நிறைந்த பகுதி. இந்த 2 தொழிலுமே
தொழில் செய்ய முடியாத ஒரு அவலநிலையை இந்த ஆட்சியில பார்க்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரும் நெசவு தொழிலுக்கு பல்வேறு சலுகைகள் அளிக்கப்பட்டது. அதோட விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம். இன்னைக்கு விவசாயிகள் மகிழ்ச்சியோடு இருக்கிறதற்காக 2 முறை பயிர்க்கடனை தள்ளுபடி செய்தோம். விவசாயிகளுக்கு வேளாண் கருவி வாங்குவதற்கு மானிய விலையிலே கடன் உதவி வழங்கினோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பயிர்க்கடன் விவசாயிகளுக்கு அதிக அளவில் கொடுத்தது அதிமுக ஆட்சியில். மகளிர் சுயங்களுக்கு அதிக கடன் உதவி கொடுத்தது அதிமுக ஆட்சியில். இன்னைக்கு பிரதான தொழிலாக இருப்பது விவசாய தொழில். இதெல்லாம் சுமார் 70% பேர் ஈடுபட்டுகிறாங்க. விவசாயத்தை நம்பி இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே விவசாயிகளுக்கு எண்ணற்ற திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு இருக்கிற பொழுது நிறைவேற்றப்பட்ட காரணத்தினாலே இன்னைக்கு விவசாயம் தமிழகத்திலே செழித்திருக்கிறது. திமுக ஆட்சி வந்த பிறகு விவசாயிகளுக்கு என்று எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. அதற்கு தனி பட்ஜெட் என்று ஏமாற்று வேலைத்தான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. இந்த தனி பட்ஜெட்ல விவசாயி நன்மை பெறுகின்ற திட்டம் எதுவுமே நம்மள. ஒவ்வொரு ஆண்டும் வேளாண்மை மானியம் வைக்க வரும். அதுல என்ன இடப்பட்டதுதோ அதுதான் வேளாண்மை பட்ஜெட்லும் தெரிவிக்கிறாங்க. இப்படி நாட்டு மக்களை ஏமாற்றுவதிலே திமுக அரசு முதன்மையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா கரும்புக்கு 4000 ரூபாய் டன்னுக்கு கொடுக்குறாங்க, நெல்லுக்கு 2500 ரூபாய் கூட்டாளி கொடுக்குறாங்க. விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் நெல் சாகுபடி அதிகமாக செய்யறாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2 நாடாளுமன்ற தொகுதி வருது. ஒன்று திருவண்ணாமலை மாவட்டத்தை தலைமையாக கொண்டு ஒரு நாடாளுமன்ற தொகுதி, ஆரணியை தலைமையாக கொண்டு ஒரு நாடாளுமன்ற தொகுதி. ஒரே மாவட்டத்தில் 2 நாடாளுமன்ற தொகுதி இருக்கின்ற மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம். அப்படி 2 நாடாளுமன்ற தொகுதி இருக்கின்ற அந்த மாவட்டத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகிற நெல் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் கொண்டு போய் விற்பனை செஞ்சாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது 96 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு உடனுக்குடன் விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை அந்த அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் கொண்டு போய் விற்பனை செஞ்சு உடனுக்குடன் வங்கியிலே வரவு செய்யப்பட்டது. அவருக்கு தேவையான நிதியை உடனுக்குடன் பட்டுவாடா செய்யப்பட்டது வங்கியின் மூலமாக. திமுக ஆட்சி வந்த பிறகு 96 40 ஆக்கிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த மாவட்டத்தில் 40 இடங்களில் தான் நேரடி நெல் கொள்முதல் திறக்கப்படுகின்றது. விவசாய பதிவாகின்ற அரசாங்கம் மற்றொரு ஆட்சி திமுக அரசு. விவசாய உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை உடனுக்குடன் கொள்முதல் செய்வதில்லை. நேரடி நெல் கொள்முதல் கொண்டு சென்றவுடன் திறந்த வழியை அடிக்க வைக்கிறார்கள். மழையில நனைஞ்சி நெல்மணிகளை முடிச்சு விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட அந்த விவசாயியுடைய கண் எதிர அந்த நெல்மணியெல்லாம் முளைக்கின்ற பொழுது அந்த விவசாயி மணலை எப்படி என்று பார்க்கிறது. ஆக அவர் உற்பத்தி செய்யப்பட்டதால் அவருடைய கண் முன்னே மழையை நனைந்து முளைத்து நஷ்டமாகிறது. பல லட்சம் மூட்டைகள் விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட நெல் விற்பனைக்காக கொண்டு வந்து திறந்த வழியை அடிக்க வைத்த காரணத்தாலே இன்றைக்கு விவசாயிகள் பெரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். மழையை நனைந்து நெல் மூட்டைகள். இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்றால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்கள் மூலமாக மலர வேண்டும். விவசாயிகளுக்கு பாதுகாப்பு ஒரே அரசாங்கம் அரசாங்கம் வளர்ச்சி. தமிழ்நாட்டில் 2017 முதலமைச்சர் இருக்கும் போது கடுமையான வளர்ச்சி. அதற்காக விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 9300 கோடி வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாடு அரசு. அது மட்டுமல்ல, விவசாயி வாங்கிய பயிர்க்கடன் 2 முறை நாங்கள் தள்ளுபடி செஞ்சோம். 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். தொடக்க வேளாண் வங்கியில பயிர்க்கடனை 2 முறை 2016 2022 2 ஆண்டுகள்ல 2110 கோடி. 2021 ஆண்டு விவசாயி வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யும். இதெல்லாம் அதிமுக ஆட்சியுடைய சாதனை. அதோட திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தா 5 சவரனுக்கு குறைவாக நகை வைத்திருக்கிறவர்கள் தாராளமாக தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கி இதர கூட்டு வங்கியில நீங்கள் நகை வைத்து பணத்தை பெற்று தாராளமாக
இதர கூட்டு வங்கியில நகை வச்சு பணத்தை வாங்கி செலவழிச்சிட்டாங்க. ஆட்சிக்கு வந்து விடுங்க. இந்த ஸ்டாலின் அரசாங்கம் என்ன சொல்லுச்சு? 48 லட்சம் பேர் நகைய சொசைட்டில வச்சு பணத்தை வாங்கி செலவழிச்சிட்டாங்க. தகுதியானவர்களுக்கு தான் இந்த நகை கடன் கிடைக்கும் சொல்லிட்டாங்க. 48 லட்சம் பேர்ல 13 லட்சம் பேர் தான் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. மீதி 35 லட்சம் பேருக்கு இந்த நகைய கூட்டுறவு அமைப்பில வைத்து பணம் பெற்றவர்களுக்கு தள்ளுபடி இல்லை. இப்ப 35 பேருடைய நிலைமை பரிதாபமான நிலை. அந்த 35 லட்சம் பேரும் இன்று தினம் கூட்டுறவு வங்கியிலே வாங்கப்பட்ட கடனுக்கு வட்டியோடு திருப்பி செலுத்த வேண்டும் என்று எல்லா தொடக்க வேளாண் கூட்டு சந்தை கூட்டுறவு நோட்டீஸ் விட்டாங்க. இன்னைக்கு தாய்மாரெல்லாம் பரிதாப நிலையை தவித்துக் கொண்டிருக்கிறார். நான் பல கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் 2021 தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு தமிழ்நாடு பூரா போனார். ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும்போது தாய்மார்கள் எல்லாம் காதுல ஓடு கழுத்துல நகை போட்டிருந்தாங்க. பார்த்தா உடனே அந்த தாய்மார்களுக்கும் சகோதரி சொன்னாங்க, நீங்க ஏன் இன்னும் கூட்டுறாங்கல போய் நகை வச்சு பணம் பெறல? ஓடுங்க, வேகமா ஓடுங்க, நகையை கூட்டுறாங்கல வைங்க, பணத்தை வாங்குங்க, செலவு செய்யுங்க. நம்முடைய சகோதரி தாய்மார்களும் கழுத்துல போட்டு செயின் 8 பவுன் அதை 2 வெட்டினாங்க. 5 பவுன் சீல் இருக்கணும்ல, 2 வெட்டி 2 பேருக்கு மேல வச்சாங்க. ஸ்டாலின் சொல்லிட்டாரு, ஸ்டாலின் சொல்லிட்டாருல 5 சவரனுக்கு குறைவாக நகை வைத்து பணத்தை பெற்றால் தள்ளுபடின்னு வச்சுட்டு வந்துட்டாங்க. இப்ப என்னாச்சு? நகை போச்சு, நகை போயிட்டு இருக்கு. இப்ப 35 லட்சம் பேர் வட்டியோட அபராத வட்டியோட திருப்பி செலுத்தா தான் நகை மீட்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தேவையா? ஏழை மக்களுக்கு இந்த ஏழை மக்களை ஏன் இப்படி ஏமாற்றுறீங்க? உதயநிதி ஸ்டாலின் பார்த்தா நான் அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க எல்லாம் தோடு கொடுத்து வரீங்களா, கழுத்துல செயின் கொடுத்து வரீங்களா? அடுத்த கூட்டத்துல பேசுகின்ற பொழுது அதுல தோடு இருக்கக்கூடாது, கழுத்துல செயின் இருக்கக்கூடாது, அதுல முடிவு பண்ணி ஒரு வேலை பண்ணிட்டு ஒரு தீர்வு கண்டுட்டார். அது என்ன பாவம்? அப்பாவி ஏழைகள் ஏதோ கஷ்டப்பட்டு இரவு பாராமல் உழைத்து காலுக்கு தோடு போட்டாங்க, கழுத்துக்கு செயின் போட்டுருந்தாங்க. அது கூட பொறுக்க முடியாத அவருடைய நகையும் பறித்த கட்சி திமுக. அறிக்கை முடியுங்களா? அவங்க நகை வீட்டுக்கு இருக்கீங்களா? சொல்லுங்க, பேச மாட்டேங்க. இருக்கல அவங்க காலில் போட்டு தோடு, கழுத்து போட்டு செயின் இருக்கும். இவங்களுக்கு கொடுத்த ஆசை வார்த்தையினால தானே அவர் போய் நகைய கூட்டமைப்புகளை வச்சு பணத்தை பெற்று செலவழிச்சு இன்னைக்கு நடுத்தருக்கு வந்துட்டாங்க. நாங்க போயிருக்கோம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அழகா காதுல தோடு போட்டிருந்தாங்க, கழுத்துல செயின் போட்டிருந்தாங்க, எல்லாம் போச்சு திமுக ஆச்சு. நாங்க திமுக ஓட்டு போட்டதுக்கு பரிசு கொடுத்துட்டாங்க திரு உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின். இப்படியே மக்களை எப்படி ஏமாற்றுறாங்க? அதோட ஒண்ணு ஸ்டாலின் பேசுறாரு, எல்லா பத்திரிகையும் பார்ப்பீங்க. இந்தியாவுக்காக ஸ்டாலின் அழைக்கிறார். இங்கே ஒண்ணு டீச்சர் போட்டுருக்காங்க. எவ்வளவு பொய்ய பேசி ஆட்சிக்கு வருகிறது. 3 ஆண்டு காலம் நாட்டை குட்டிச்சோடாக்கிட்டு இந்தியாவுக்காக ஸ்டாலின் அழைக்கிறார். எங்க போய் அழைக்கிறாரு? ஏற்கனவே உன்னை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு வேட்டு வச்சுதான் மிச்சம். வேறதான் நீ மக்கள் போல வேதனையா துன்பமான மக்களுக்கு மிச்சம் நீ கொடுத்த ஆட்சியில வேற என்ன நன்மை கிடைச்சது? இதுல உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி மருந்தாக முடியாது. ஸ்டாலின் அவர்களே, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி மருந்தாக முடியாது. நீங்க என்ற எண்ணெல்லாம் ஒருபோதும் நிறைவேறாது. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் காண்பது காணல் நீராகத்தான் இருக்கும் வழிய நிச்சயமான நிலவாகாது. ஏன்னா இது கனவு இருக்கிறார். மத்தியிலேயே உடைய ஆட்சி, மாநிலத்தினுடைய ஆட்சி, 2 பக்கம் ஆட்சி இருந்தா கொள்ளையடிக்க வசதியா இருக்கும்ல. அதுதான் திட்டம் போட்டு இந்தியா கூட்டின்னு ஒரு அமைப்பை வச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஸ்டாலினுடைய செல்வாக்கு அடிவோடு சரிஞ்சு போச்சு. மக்களோட ஆட்சியை பார்க்கிறாங்க. இன்னைக்கு எல்லா தரப்புலையும் மக்கள் இந்த ஆட்சியை
பார்க்கிறாங்க. இன்னைக்கு அரசு ஊழியர் போராட்டம், பஸ் ஊழியர் போராட்டம், அதனுடைய சத்துணவு ஊழியர் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், போராட்டம் நடக்காத நாளே இல்லை. எல்லா மக்களும் போராடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்படி போய் ஸ்டாலின் நடக்கிறார், இந்தியாவிற்காக ஸ்டாலின் நடக்கிறார், இது நடக்குமா? நடக்குங்களா? அது கனவு நம்பலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அது நனவாகாத ஸ்டாலின் அவர்களே. இந்திய கூட்டணியில் ஒரு கூட்டணி அமைச்சார், ராசியான மனிதர். இவர் உள்ள போனார், பல கட்சி வெளியே போய் 2019 திரு ராகுல் காந்தி, திருமதி சோனியா மையம் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தாங்க சென்னைக்கு. அப்ப ஸ்டாலின் பேசினார் ராகுல் காந்தி வச்சு. அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான் சொன்னார். சொல்லி முடிச்சாரு 2019. அது வரைக்கும் எதிர்கட்சியா இருந்த காங்கிரஸ் எதிர்கட்சி அந்தஸ்து இருந்தது. அவ்வளவு ராசியான மனிதர் நம்முடைய தமிழ்நாடு ஸ்டாலின். பேசா சொல்லாத இருந்தா 2019 காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியா வந்திருக்கு. அந்த எதிர்கட்சி அந்தஸ்தில் இழந்தது ஸ்டாலின். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஊழல் அழிந்து எல்லா துறையிலும் ஊழல், எந்த துறையும் ஊழலா துறையில். இப்படி 2 ஆண்டு காலத்துல 30,000 கோடி சுருட்டி இருக்கிறாங்க. இது நாம சொல்லல, திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் ஈடுபட்ட நிதி அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் ஒரு ஆடியோவில் சொல்றாரு, 2 ஆண்டு காலத்துல திரு சபரீஸ்வரரும் திரு உதயநிதி ஸ்டாலின் 30,000 கோடி ஊழல் செய்து அந்த பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை ஆடியோ மூலமாக தெரிவித்த தமிழகத்துடைய அமைச்சராக இருக்கிறப்போ, அப்ப நிதி அமைச்சராக இருந்தார். அது உண்மையாத்தான் இருக்கணும். ஒரு நிதி அமைச்சர் சொன்னா தவறா இருக்குமா? ஒரு படித்தவர், ஒரு விஷயம் தெரிஞ்சவர், அது இந்த நாட்டுடைய நிதி அமைச்சர், தமிழ்நாட்டுடைய நிதி அமைச்சராக இருக்காரு, அவரே சொல்லியிருக்காருன்னா அது உண்மை இருக்கணும்ல. அதனாலதான் அண்மையில ஒரு ஸ்டாலின் ஸ்பெயின் நாட்டுக்கு போனார், எங்க தொழில் முதலீட்டு ஈர்க்க போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெயின் நாட்டுக்கு போய் தமிழ்நாட்டை சேர்ந்த பெருந்துறை தொழில் இருக்கிற ஸ்பெயினுக்கு வரவழைச்சு, ஸ்பெயினுக்கு வரவழைச்சு அங்க புரிதல் ஒப்பந்தம் போட. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழில் இருக்கிற சென்னைக்கு அழைச்சு போடக்கூடாதா? அன்னைக்கு தானே தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்துறீங்க சென்னையில திமுக அரசு, அங்கேயே கூப்பிட்டு புரிதல் ஒப்பந்தம் போட்டுக்கலாம? அதெல்லாம் இல்ல. நாட்டு மக்களுடைய சந்தேகம், தொழில் முதலீடு ஈர்க்க போனாரா, தொழில் முதலீடு செய்ய போனாரா என்று நாட்டு மக்களுக்கு சந்தேகப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா 30,000 கோடி சுத்தி இருக்குது. ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்கின்ற பொழுது இதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். 30,000 கோடி பதில் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்ல, நான் 24 அமாவாசை சொல்லக்கூடாது, ஒரு ஆட்சி மணந்து 3 ஆண்டுகள்ல மக்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம். சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு போச்சு. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ள, திருட்டு, வழிப்பறி, பாடி வழிப்பறை நடக்காத நாளே இல்லை. தொலைக்காட்சி திறந்தா இவனை வெட்டினா, அவனை வெட்டினா, இதுதான் இருக்குது. அதோட கஞ்சா போத, எங்க பார்த்தாலும் கஞ்சா போத ஆசாமி நடமாடிக்கிற காட்சி நம்ம பார்த்துட்டே இருக்கு தொலைக்காட்சியில். இதனால இவ்வளவு பிரச்சனை நடக்குது. அதோட அண்மையில டெல்லியில போதைப் பொருள் கடத்தில் ஈடுபட்ட ஒருவரை போதைப் பொருள் தடுப்பு அதிகாரி கைது பண்ணியிருக்கிறார். திமுக கட்சியில அயலக அணியில துணை அனுப்புவார்கள். அவர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்துவதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரி கைது செஞ்சு இன்றைக்கு விசாரணையில நடந்திருக்கிறது. அப்படின்னா திமுக தான் இதை கடத்துவதற்கு இன்றைக்கு பரவலான செய்தி பரவிவிட்டது. திமுக சரியா இருந்தா இந்த போதைப் பொருள் விற்பனை தடுத்திருக்கலாம். இதுக்கு ஒரு டிஜிபி இருந்தார், சைலேந்திர பாபு. அவரு கஞ்சா ஆபரேஷன் தூங்கினார். 2.0, 3.0, 4.0 ஓப்பனிட்டு ரிட்டையர் ஆகி போயிருக்காரு. கடைசி வரைக்கும் இந்த கஞ்சா ஒழிக்கவே இல்லை. அதோட இந்த வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்தினார்ல அந்த அயலக அணி துணை அமைப்பாளர் பார்த்தீங்கன்னா யாரோட இருக்காரு பாருங்க. யாரோட இருக்காருங்க? யாரோட இருக்காரு?
இப்படி திமுக கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்துவதா என்றால் இவர்களுக்கும் அவர்களுக்கும் என்ன தொடர்பு என்று மக்கள் கேட்கிறாங்க. அதுக்கு ஸ்டாலின் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஸ்டாலின் காவல்துறை மந்திரியா இருக்கார், போலீஸ் துறை மந்திரியா இருக்கார். அவர் மானிய கோரிக்கை வரும்போது கலாம் ஒன்று ஆயத்தில் இருக்குது. அந்த மானிய கோரிக்கையில 22 பக்கம் புத்தகத்துல சொல்றாரு, அவரே சொல்றாரு, பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில 2138 பேர் கஞ்சா விட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டது சொல்லிட்டார். கைது பண்ணது 148 பேர். மற்றவர்கள் எங்க போயிட்டாங்க? கண்டுபிடிக்கப்பட்டது 2138. பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில கைது பண்ண 148 பேர் மொத்தம் திமுக. அப்புறம் எங்க போய் கஞ்சா ஒழிக்க முடியும்? அவர் சொன்னது நாம சொல்லுங்க. அவர் சொன்னது காவல்துறை மானிய கோரிக்கையில அந்த புத்தகத்தில் இடம்பெற்ற செய்தியை சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கஞ்சா போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியாது. கட்சிக்காரனே நிறைய இடத்துல விற்பனை செஞ்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் பொதுக்குழு கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஸ்டாலின் பேசுறாரு, நான் இரவில் தூங்கி காலையில் கண் விழிக்கின்ற பொழுது எங்கள் கட்சிக்காரன் என்ன பிரச்சனையை ஏற்படுத்துவார் என்று அச்சத்தில் கண் விழிக்கிறேன். நான் சொன்னது, ஒரு முதலமைச்சர் திமுக தலைவர் இப்படி சொன்னா நாடு விளங்குமா? அப்புறம் திமுக கட்சிக்காரர் அத்துணை முன்னாள் என்ன பண்ணுவாங்க? அந்த பொதுக்குழுல இப்படி பேசுறாரு. அப்போ இன்னும் தண்ணி வந்துருது திமுக கட்சிக்காரனுக்கு. ஸ்டாலினால நாட்டையும் பாதுகாக்க முடியல, கட்சியும் பாதுகாக்க முடியல. ஒரு பொம்மை முதலமைச்சராக இன்னைக்கு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதோட என்னிடம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டத்தை கொடுத்தாங்க. இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் ஏரி குளம் குட்டை எல்லாமே தூர்வாரி பருவக்காலங்களில் பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமிச்சு வச்சோம். இந்த திட்டத்தை முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். இதனால கோடை காலத்துல இன்றைக்கு ஏரிகளெல்லாம் தண்ணீர் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் அதிமுக ஆட்சி. அந்த விவசாய மண்டல் மண்ணை அள்ளி விவசாய இனத்திற்கு இயற்கை உருவாக பயன்படுத்துகிறாங்க. விளைச்சல் ஒரு பக்கம் அதிகமாகுது, ஒரு பக்கம் ஏரி ஆழமாகுது, பெய்கின்ற மழைநீர் அதிக அளவில் தேங்கி இருக்கிறது. இதுதான் ஸ்டாலின் அதிமுக ஆட்சியுடைய சாதனை. இப்படி ஒரு சாதனையாக பண்ண முடியுதா? இல்லையே. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அதிமுக ஆட்சி இருக்கும் போது 14,000 ஏரிகளுக்கு ஒதுக்கீடு போயிட்டு கிட்டத்தட்ட 8,000 ஏரிகள் நான் தூர்வாரணும். சுமார் 1,840 கோடியில ஊராட்சி ஒன்றியத்திற்கு இருக்கிற ஏரிகள் 26,000 ஏரிகள், 26,000 குளம் குட்டை ஏரிகள் தூர்வாச்சு. அதனால இன்னைக்கு நாட்டில் அண்ணாங்க ஏரி குளத்துல தண்ணி நிறைந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற ஆட்சி கொண்ட பிறகு மின் கட்டண உயர்வு. நீங்க பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த நகர பகுதி பேரூராட்சி பகுதியெல்லாம் மின் கட்டண உயர்வு 52% உயர்ந்து போச்சு. இன்னைக்கு வீட்டுக்கு வரி 100%, கடைக்கு 150% வரி, நீக்கவர் இப்படி மின் கட்டணம் உயர்ந்து விட்டது. வீட்டு வரி உயர்ந்து விட்டு, கடை வரி உயர்ந்து போச்சு, குப்பை வரி போட்டாங்க, குடி வரி போட்டாங்க. வரி போடாத இதே கிடையாது. வரிலா பட்ஜெட் என்று மக்களை ஏமாற்றி நாடகமாடுகின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். அப்புறம் இன்னொன்னு கேட்கிறது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்றைக்கு ஆட்சி வந்தாங்களோ அன்றைக்கு படிப்படியா விலை உயர்ந்து போச்சு. நான் வரும்போது அக்னி கிருஷ்ணமூர்த்தி கேட்டேன், உங்க வயல அரிசி விலை அதிகமா இருக்குது, இன்னைக்கு அரிசி விலை ஏறி போச்சு, எதனால என்ன? அடிக்கடி வெயில் விடுறாங்க. சேல்ஸ் டாக்ஸ் ஆபீஸ்ல வணி ஒழிக்கிறோம், அடிக்கடி வெயிட் பண்ணி அன்னைக்கு நிறைய லஞ்சம் வாங்கி போயிடுறாங்க. என்ன பண்ணுவாங்க? வேற வழியில அரிசி விலை ஏற்றிட்டாங்க. விளைச்சல் குறைஞ்சு போனா அரிசி விலை ஏறி போச்சு. ஒரு கிலோவுக்கு 15 ரூபா அரிசி விலை உயர்ந்து போச்சு. இந்த விடியார் திமுக ஆட்சி. சக்கரை விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, 40% எல்லா பொருளும் உயர்ந்து போச்சு. மக்களுக்கு வேலை கிடையாது, வருமானம் கிடையாது, செலவு அதிகரிச்சுக்குது. அதை கட்டுப்படுத்த ஒரு அரசாங்கம் விடியார் திமுக அரசு. அது மட்டும் இல்லாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம்
திறமையான மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய சிந்தனையை விதிக்கப்பட்ட அற்புதமான திட்டம் மடிக்கணினி திட்டம், லேப்டாப் திட்டம். 52,30,000 பேர் கொடுத்தோம், 7,300 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம். அந்த திட்டத்தையும் நிறுத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். இவ்வளவு செஞ்சுட்டு மக்களை பார்த்து தொலைபேசியில் நீங்கள் நலமான்னு கேட்கிறார். நீங்களாம் நலமா சொல்லுங்க, அப்படியே கேட்கிறார். நீங்க நலமா இல்ல? ஆனா இந்த முதலமைச்சர் கேட்கிறார், நீங்களாம் நலமான்னு. யாரோ போய் அப்படி சொல்லிட்டேன், மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அதை நம்பிதான் இவரு உங்களுடைய தொலைபேசி மூலமா மக்களுக்கு நீங்களாம் நலமா இருக்கிறான்னு கேட்கிறார். நான் சொன்னதெல்லாம் மிக மோசமான ஆட்சி என்பதற்கு சான்று. சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, போதைப் பொருள் கடத்தல், மின்கட்டண உயர்வு, வீட்டுவரி உயர்வு, இப்படி பல வகையிலும் இந்த ஆட்சியில மக்களுக்கு எதிராக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில முதலமைச்சர் நீங்க நலமானு கேட்கிறார். அதான நீங்க எல்லா ஊர்லயும் இங்கதான் திருவண்ணாமலையில தான் நன்றி சொன்னார். முதல்ல திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு பொட்டி வச்சு மனு வாங்கினாங்க. ஒரு பொட்டி வச்சு மனு வாங்க யாராவது லாபம் இருந்ததா? இங்கதான் முத இந்த ராசியான இடம் சொல்லி இங்கதான் பொட்டி வச்சாரு. திமுகவுக்கும் பொட்டிக்கு நம்ம நெருக்கம் அதிகம். ஏன்னா பொட்டி வாங்கி போடணும்ல, அதனால இப்படி பொட்டி வச்சு மக்கள்லாம் அழைச்சி ஒரு மேடையில் பெட்ஷீட்டை போட்டு திட்டத்தை அறிவிச்சார் ஸ்டாலின். அப்ப பேசுறாரு, யாராருக்கெல்லாம் குறை இருக்கலாம் அந்த குறைய நீ மனுவா எழுந்து பெட்டியில போடுங்க, நான் பெட்டியை கூட்டி பத்திரமா கூட வச்சுக்கிறேன். நான் ஆட்சிக்கு ஒரு அந்த போட்டை திறந்து வெட்டி திறந்து மனு வாங்கி மனு நீ கொடுத்த மனுவை படிச்சு பார்த்து தீர்வு காணுங்க. அப்படி தீர்வுகளுக்கு கிடைக்கவில்லை என்றால் நான் முதலமைச்சர் என்னுடைய அறை திறந்தே இருக்கும் கதவு நேரடியாக வந்து உடைய பிரச்சனை சொல்லி தீர்வு. அப்போ ஒரு மனு எடுத்து படிக்கிறார், திருவண்ணாமலை தான் படிக்கிறாரு. அப்போ அவர் எனக்கு முதலமைச்சர் கேட்கிறார், முதலமைச்சர் எனக்கு கறவை பஸ் கொடுக்க. அவர் எழுதுறாரு, உன் மனைவி காணாமா, மனைவி காணாமா. ஞாபகம் இருக்குது. வயநாடு என்ன கேட்கிறாங்க, எனக்கு கறவை மாடு கொடுங்க, கறவை மாடு கொடுங்கிறாரு. இவர் என்னங்கிறாரு, அந்த வெடிச்சல் பார்த்துட்டு உங்களுக்கு கணவர், உங்களுக்கு மனைவி காணாமா, உங்களுக்கு மனைவி காணாமா, கணவர் காணாமா, கணவர் காணா, கணவர் காணான்னு இவர் சொல்றாரு. இப்படிப்பட்ட முதலமைச்சர் வச்சுட்டு இந்த நாடு எப்படிங்க முன்னுக்கு வர முடியும்? வர முடியுமா? அந்த பொட்டி சாமத்தர் அப்படி போச்சு. இதுவரைக்கும் மக்களுடைய சந்தேகம் சாமி தொழில் வச்சா பொட்டியே காணாத போச்சாலும் மக்கள் சந்தேகப்படுறாங்க. பல்லாயிரக்கணக்கான மனுக்கள், லட்சக்கணக்கான மனுக்கள் தமிழ்நாடு முழுவதும் திமுக அன்னைக்கு இருக்கிற அமைச்சர் தான் முன்னாள் அமைச்சர் வருவாங்க, சட்டம் போடுறாங்க. ஊரூரா போய் வாங்கிங்க. மக்களை எல்லாம் எப்படி ஏமாற்றாங்க? மக்களை ஆசை தூண்டி இப்படிப்பட்ட பொட்டிகளை அவருடைய மனு பெட்டியில போட சொல்லி பெட்டி கொண்டு பத்திரம் வைக்கிறாங்க. கண்டத்தை வயதில் பெட்டிகள் போடுறாங்க, கூட்டு போடுறாங்க. என்ன எங்க பாருங்க, இதுல சதுரங்க வேண்டிய ஒரு படம். அதுல ஒருத்தர் ஏமாற்ற வேண்டும் என்று சொன்னா அவருக்கு ஆசை தூண்டணும். அப்படி ஸ்டாலின் ஆசை தூண்டி மனு வாங்கி மக்கள் ஓட்ட வாங்கி முதலமைச்சர் ஆகி மக்களை மறந்த தலைவர் ஸ்டாலின். ஆக நடிகர்கள் சுவேஜி தமிழ்நாடு அவ்வளவு அருமையை நடிக்கிறேன். இப்ப ஊரூரா போய் பிரச்சாரம் பண்ணார். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா டீசல் 65 ரூபாயா? ஏன்னா ஏற்கனவே நீங்க தேர்தல் அறிக்கையில் கொடுத்தீங்களா? 4 ரூபாய் டீசல் விலை குறைக்கணும், பெட்ரோல் குறைக்கணும், நீங்க எதிர்த்து கொடுத்தீங்களா? குறைக்கலையே. நீங்க மேல குறைங்க. மாநில அரசு வரி போட்டு மக்கள்கிட்ட வசூல் பண்றீங்க. அந்த மாநில அரசு போறீங்க வருவாய், அதை வரியை குறைங்க, 4 ரூபாய் குறைங்க. நீங்க தானே சொன்னீங்க தேர்தல் அறிக்கையில. அப்போ சட்டமன்றத்திலே வெளியிலே பேசும்போதெல்லாம் திமுக கொடுக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில 98% நிறைவேற்றிட்டாங்க. இது பச்சை பொய் தானே? பச்சை பொய் தானே? அதோட தேர்தல் நேரத்தில் நிறைய அறிவிச்சவர் சொன்னார், மாதந்தோறும் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? இப்ப என்ன சொல்றாரு தேர்தல் அறிக்கையில 500 ரூபாய் மானியமா?
எப்படிலாம் மக்களை ஆசை தூண்டி ஓட்டுகளை பெற இப்படி தந்திரமா கவர்ச்சிகரமா பேசி இப்படி வாக்குகளை மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்குவதற்கு தான் இப்படிப்பட்ட அறிக்கை. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அறிக்கை 100 ரூபாய், அதை கொடு 100 நாள் வேலை திட்டத்தில் 150 ரூபாய் உயர்த்தினாங்க. உயர்த்தினாங்களா? ஊதிய உயர்வுனாங்க. அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் ஊழியருக்கு ஊதிய உயர்வுனாங்க. கொடுத்தாங்களா? இன்னும் கிடையாது. நாளைக்கு தாங்க 20,000 30,000 தந்தாங்க, 50,000 60,000 தாங்க. திட்டத்தையே ரத்து பண்ணிட்டாங்க. இப்படி அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டமெல்லாம் ரத்து செய்யலாம் திமுகவுடைய பெரும் சாதனை. எதுவுமே செய்யல. ஆனா அதிமுக ஆட்சியில பல்வேறு நலத்திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றினோம். ஏழை எளியோர் பயனடைய வேண்டும் என்பதற்காக அற்புதமான திட்டம். இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 3,80,000 பேர் அவர்களெல்லாம் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும் என்று 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்று தினம் அரசு பள்ளியில் படிக்கின்ற ஏழை மாணவர்கள் 2,160 பேர் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. அதோட பல் மருத்துவராக படிக்கிறாங்க. இது அதிமுக ஆட்சி சாதனை. இன்னைக்கு விவசாயிகள் இருந்த பகுதி விவசாயிகளுடைய ஊரில் கால்நடை வளர்ப்பு, இந்த கால்நடை வளர்ப்பு சிறப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் தலைமாடு வைத்து பால் உற்பத்தியை பெருக்கி அதன் மூலமாக வருமானத்தை வைத்து குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார். நான் சிந்திச்சு பார்த்து நம்ம முதலமைச்சர் இருக்கும்போது அமெரிக்காவுக்கு பொஃபலோ அங்க இருக்கிற பால் பண்ணைக்கு போனோம். அங்க ஒரு பஸ், கரை பஸ் ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்கும். 65 லிட்டர் பால் கொடுக்கும். அந்த ஒரு பால் பண்ணையில மட்டும் ஒரு நாளைக்கு 1.25 லட்சம் பால் உற்பத்தி பண்றாங்க. நான் பார்த்தேன். அங்க இருக்கிற அதிகாரிகள், காலை மருத்துவத்துறை அதிகாரிகள் எல்லாம் கலந்து பேசுறேன். நம்ம ஊர்லயும் இந்த திட்டத்தை கொண்டாடுவோம். நம்முடைய விவசாயிகளுக்கும் இப்படி கலப்பிட பசுகளை உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக நம்முடைய சேலம் மாவட்டம் தலைவாசல் கூட்டோட்டில் 1000 கோடியில ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்காவை உருவாக்கி அங்க கால்நடை மருத்துவக் கல்லூரி, கால்நடை ஆராய்ச்சி நிலையம் கட்டி அந்த கல்லூரி நான் இருக்கும்போது திறந்துட்டேன். கட்டி 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் திறக்கல. அந்த கால்நடை ஆராய்ச்சி நிலையத்தை திறந்தால் நம்முடைய பசுக்களையும் அங்க இருக்கிற பசுக்களையும் ரெண்டையும் கலப்பின பசுக்களாக உருவாக்கி நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய பகுதிக்கு சீதோஷ நிலையில அந்த பசுக்களை உற்பத்தி செஞ்சு விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளி கொடுக்கும் போது ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால் கறக்கும். இது அற்புதமான திட்டம் இல்லையா? இதை முடக்கிட்டாங்க. இதை அதிமுக ஆட்சியில் கொண்டாந்தாரு, எடப்பாடி கொண்டாந்தாரு. இதை நிறைவேற்ற அவருக்கு பெயர் போயிருந்து கிடப்புல போட்டார். 1000 கோடி கிடப்புல இருக்கு. இதையெல்லாம் மீண்டும் புத்துயிர் பெற வேண்டும் என்றால் அதிமுக ஆட்சி மலர்ந்தே தீர்வு. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் விவசாயிகள் எல்லாம் நேரடியாக அழைத்து வந்து அவர்களுக்கு அந்த பசு எப்படி வளர்க்குது, அந்த பசுக்கு என்னென்ன நோய் வருது, அந்த நோய் எப்படி கட்டுப்படுத்த முடியும், இதையெல்லாம் அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு 100 பேர் தங்குவதற்கு பிரம்மாண்டமான அறை கேட்டுக் கொடுத்தாங்க. அதோட அந்த விவசாயிகள் கண்டு கழிப்பதற்கு அரண் கட்டி வச்சிருக்காங்க. எல்லாமே மூடி போயிருக்கு. அதுக்கு மேலாக விவசாயிகள் வளர்க்கப்படுகின்ற பசு மாடுகள், சிந்து மாடு வளர்த்துறீங்க, காங்கிய மாடு வளர்த்துறீங்க, உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க வேணுமோ அந்த கண்டுபிடிக்க இன்னைக்கு பசு, இன்னைக்கு சிந்து மாடு வச்சுங்க, அதுல கிடையாது கிடையாது, காலக்கெடு காலக்கெடு, காங்கியம் பசு மாடு வச்சிருக்கீங்க, காங்கியம் கெடு வேணும்னா காலக்கெடு வேணும்னா காலக்கெடு, கிடையாது வேணா கிடையாது. அதையும் அதிமுக ஆட்சியில ஊட்டியில அதற்காக ஏற்பாடு செஞ்சு அந்த திட்டத்தை முன்னாமே அதுவும் பாதை முக்கியம். என்ன தப்பு? ஏன்னா சிந்து மாடு வைக்கும் போது காலக்கெடு போட்டா பிரயோஜனம் கிடையாது. கிடையாது கெண்டு போட்டா அதை வளர்த்தி மீண்டும் பால் உற்பத்தி செய்யலாம். அது ஒரு விவசாயிக்கு தான் தெரியும், சாதிகளுக்கு தெரியாது. விவசாயிகளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குமோ அதையெல்லாம் பார்த்து பார்த்து அதிமுக ஆட்சியை நாங்கள் செயல்படுத்தோம். ஆட்சியில் இப்படி நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையுமே கிடைக்கல, படித்தவர்களுக்கும் கிடைக்கல, படிக்காதவர்களுக்கும் கிடைக்கல, ஏழைக்கு கிடைக்கல, நடுத்தர மக்களுக்கு கிடைக்கல. ஆனா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். அதுல ஸ்டாலின் குறிக்கோளா இருக்க, அதுல எந்த மாற்றம் கிடையாது. அதோட தைப்பொங்கல் என்று எல்லா குடும்பத்தையும் 2500 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்த ஒரே அரசாங்கம் நான் கிராமத்தில் வாழ்ந்தேன்.
தை பிறந்தால் வழி பிறக்கும் தமிழனுக்கு. தை பண்டிகை மிகவே முக்கியமான பண்டிகை தமிழனுக்கு. கொரோனா காலம், வருமானம் இல்ல, இதெல்லாம் கவனத்திலே கொண்டு அதிமுக அரசு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் எல்லா ரேஷன் கடைகளுக்கும் குடும்பத்துக்கு 2500 ரூபாய் கொடுத்த ஒரே அரசாங்கம் கை கொண்டு வச்சிருந்தாங்க. கரும்பு கொடுத்தோம், பச்சரிசி கொடுத்தோம், சக்கரை கொடுத்தோம், ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாம் கொடுத்தோம். இதே திருவண்ணாமலை மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு பொங்கல் பரிசு 21 பையன் சேர்த்து கொடுப்பதாக அறிவித்து அந்த பொங்கல் பரிசு வாங்கி மக்கள் எல்லாம் பிரிச்சு பார்க்கும்போது அரிசியில வண்டு ஓடிக்கிட்டு இருக்குது, தொழில பள்ளி இருக்குது. இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெள்ளம் கொடுத்தாங்க, மறக்கவே முடியாது. அந்த வெள்ளத்தை எடுத்துட்டு போனா ஒழுகிட்டே போகுது. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த வெள்ளத்தை போய் ஸ்டாக் வச்சது வெள்ளத்தை பார்த்து 2 டன் வெள்ளம் அதை சாப்பிடுறதுக்கு உகந்ததில்லைன்னு ரத்து பண்ணார். அவ்வளவு மோசமான ஆட்சி. அதுல பல லட்சம் பல நூறு கோடி ஊழல். ஒரு ஏழைகளுக்கு குடிக்கின்ற அந்த திட்டத்தில் கூட ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். சிந்திச்சு போகிற அண்ணா திமுக அரசு, திமுக அரசு. கொரோனா காலம் கடுமையான தொற்று நோய், நிலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்றலாம். இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தியுள்ள முதல் பாரத பிரதமர் அனைத்து முதலமைச்சருடைய கூட்டத்தை கூட்டினார். காணொலி காட்சி மூலமாக ஒவ்வொரு மாநிலத்திலும் என்னென்ன இருக்குது, எப்படி தடுக்கிறீங்க கொரோனா வைரஸ் தொற்று ஆலோசனை. அப்ப சொன்னார் பிரதமர், இன்னைக்கு இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் தடுப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு, அதை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். அந்த அளவுக்கு கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தணும். இது அதிமுக ஆட்சி. அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை. அப்பொழுது அதிமுக ஆட்சியில 11 மாதம் ரேஷன் கடையில சக்கரை இல்லாம கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், அரிசி கொடுத்தோம். ஒரே அரசாங்கம் இந்தியாவில அதிமுக ஆட்சியில தான் விலையில்லாம ரேஷன் அத்தியாவசிய பொருள் கொடுத்தோம். குடும்பத்துக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம். அது இல்லாத எல்லா மருத்துவமனையிலும் சிகிச்சை பெறுகிறவர்களுக்கு சத்தான உணவு கொடுத்த ஸ்டாலின் அவர்களே, அன்றைய தினம் முதியோர்கள், ஏழை எப்படி பெண்கள், மாற்றுத்திறனாளி அவர்களுக்கு சுட சுட அம்மா உணவகத்தில் சமூக நலத்துறையிலிருந்து ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு தயாரித்து கொடுத்த வீட்டுக்கு மனிதாபிமான முறையில் கொடுத்தோம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்த ஏழைகளுக்கு உணவு கொடுத்த சரித்திரம் இல்லை. அந்த சரித்திரத்தையும் அதிமுக ஆட்சியில் தான் படைத்தோம். ஏன்னா பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்காக இந்த கட்சியை துவக்கினார், ஏழைகளுக்காக ஆட்சி நடத்தினார். புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் ஏழைகளை பார்த்து பார்த்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட தொழில் புரட்சித் தலைவர் அம்மா. 20 தலைவர் வழியிலே அம்மாவுடைய அரசு செயல்பட்டது. அதனால்தான் ஏழைகள் என்று வருகின்ற பொழுது அவருக்கு என்ன பிரச்சனை என்பதை ஆராய்ந்து அவருக்கு உடனுக்குடன் தீர்வு கண்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, அதெல்லாம் மறுக்க முடியுமா? ஒரு திட்டமாவது கொண்டாடுறீங்களா தமிழ்நாட்டில்? 3 லட்சம் கோடி கடன் ஆட்சிக்கு வந்து 3 வருஷத்துல 3 லட்சம் கோடி கடன் ஆகி போச்சு. இதுக்கு என்ன பேர் சொல்றீங்க? எந்த திட்டம் வந்தது? ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே இல்லாம 3 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க. அடுத்த ஆட்சி வந்தா நாம தான் செலுத்தணும். வாங்கிய கடனை நாம தான் திருப்பி செலுத்தணும். ஏன்னா திறமையாக ஒரு முதலமைச்சர் ஆட்சி செஞ்சா நம்மளாம் கடனாளி ஆகிட்டோம். சிந்திச்சு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2011 அம்மா முதலமைச்சர் இருக்கும் போது 1,14,000 கோடி திமுக கடன் விட்டு போச்சு. அப்பதான் அம்மா ஆட்சி பொறுப்போடு 1,14,000 கோடியில கடன் தான் ஆட்சி துவங்கினாங்க. கடுமையான மின்வெட்டு அந்த காலகட்டத்தில் அதையும் அம்மா அவர்கள் சரி செய்து கடையெல்லாம் மின்சாரத்தை அம்மா கொடுத்தாங்க. வீட்டுக்கு கரண்ட் கட்டு வரும்போது பத்திரிகைலாம் ஊடகத்தெல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு திமுக வந்தாலே கரண்ட் கட்டு வந்துருக்கான். திமுக கரண்ட்டுக்கு அவங்களுடைய தொடர்பு. அதோட 2020 கொரோனா வந்தாச்சு. வருமானம் இல்ல, 11 மாதம் வருமானம் இல்ல. கலா வருமானம் கிடையாது, ஜிஎஸ்டி வருமானம் கிடையாது, பத்திரப்பதிவு வருமானம் கிடையாது, சாலை வரி கிடையாது. இப்படி பல வகையிலும் வருமானம் இல்லாத சூழ்நிலை 40,000 கொரோனா செலவு பண்ணும். அப்படி இருக்கும்போது விலைவாசி உயர்ந்து மக்கள் பாதிக்கல. அப்படிப்பட்ட ஒரு நிர்வாக திறமையுள்ள அரசாங்கம் அதிமுக ஆட்சி பார்க்க முடியுது. இன்னைக்கு எந்த திட்டத்தையும் நிறைவேறாம 3 லட்சம் கோடி கடனை வாங்கி மக்கள் மீது இன்னைக்கு சுமையை சுமத்திய அரசாங்கம் அதிமுக அரசு.
ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய அதோடு இன்னைக்கு மத்தியில் ஆட்சி செய்கிறவர் அவர் ஆட்சி செய்த மாநிலத்தில் சிறப்பு நிதி கொடுக்கிறாங்க, மற்ற மாநிலத்தில் மோட்டார் தாய் பிள்ளைகளுக்கும் பார்க்கிறாங்க. இன்றைக்கு இந்தியாவிலேயே ஜிஎஸ்டி வரி கட்டுகின்ற இரண்டாவது மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டில் நிதி கிடையாது. ஆனால் அவர்கள் ஆளுகின்ற மாநிலத்தில் சிறப்பு நிதி லட்சம் கோடியா கொடுக்கிறாங்க. அறிக்கை நாம பலன் அனுப்பிங்க அந்த ஆளு மத்திய ஆளுகின்ற கட்சியினுடைய ஆட்சி எந்த மாநிலத்தில் அங்கெல்லாம் கொடுக்கிறாங்க. எதிர்காலத்தில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் கொடுத்து நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கை நாம் பெற்றே தீர்வோம். இன்னைக்கு ஏழைகள் நிறைந்த பூமி இந்தியா முழுசும். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறோம், மாதந்தோறும் 3000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று. நாடு முழுவதும் தமிழ்நாடு மட்டும் நாடு முழுவதும் 3000 ரூபாய் மாதந்தோறும் ஊக்கத்தொகை ஏழைகளுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இன்னைக்கு அம்பானி, அதானி, டாடா, பிர்லா எத்தனை ஆயிரம் கோடி அதிபதி அப்படி ஒரு தொழில் துவங்கின பொழுது அவருக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி மானியம் தராங்க. அப்படி கொடுக்கும் போது இந்த நாட்டில் பிறந்த இந்த ஏழைகள் அவரும் அந்த மணி பிரச்சனைகள் இந்த நாட்டிலே பிரச்சனைகள் அவரும் ஏழைகளும் அவருக்கு ஒரே ஓட்டு தான், இவருக்கு ஒரே ஓட்டு தான். இவரும் மக்கள் பிரதிநிதி தேர்ந்தெடுக்கிறீங்க, அவரும் மக்கள் அவர் ஓட்டு கூட போட மாட்டார். ஏன்னா பணக்காரன் எங்க ஓட்டு போடாது, ஓட்டே போடுறது இல்லையா. ஏழைகள் தான் ஓட்டு போட்டு மக்கள் பிரதிநிதி தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி ஏழைகள் வாழ வேண்டும், ஏழைகளுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர வேண்டும். அகில இந்திய அளவில் இப்படி ஏழைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் 3000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்பது அதிமுகவுடைய தேர்தலில் குறிப்பிட்டிருக்கிறது. அதோடு ஆதிராவிட மக்களுக்கு அதிமுக ஆட்சி வழங்கின பொழுது மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி அடுத்து கொடுப்போம். 400 சதவீத பிரமாணமான காங்கிரஸ் வீடு ஆதிராவிட மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அவர்களும் ஏழை மற்றவர்கள் போல சரிசமமாக வாழ வேண்டும் என்பது அதிமுக நிலைப்பாடு என்பதை நேரத்தில் தெரிவித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் தமிழ்நாடு முழுவதும் அதிமுக கூட்டணி 39 பேர் பாண்டிச்சேரி உண்மை 40 இடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அமோக வெற்றி பெறும். 40 பேர் வெற்றி பெற்று வருகின்ற நாங்கள் சொன்ன திட்டத்தை எல்லாம் நாடாளுமன்றத்தில் சொல்லி வாதாடி நம்முடைய மக்களுக்கு பெற்று தருவார்கள். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் முடியும். அந்த தில்லு திராணி சேர்ந்து அதிமுக கட்சி ஒன்றுக்கு தான் இருக்குது. ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கும் போது ரோபேக் மோடிக்கிறாரு, கருப்பு பல்லுறாரு, கருப்பு பறி காட்டுறாரு. ஆளுங்கட்சானா வெல்கம் மோடிக்கிறார். மோடி வருவது மத்திய அரசு நிகழ்ச்சிக்கு வரார். அந்த நிகழ்ச்சிக்கு ஸ்டாலின் போய் கலந்துக்கிறார். அப்ப அதிகாரி கருப்பு படை எடுத்து ஓடுறாங்க. கருப்பு படை வேணாம்பா, வெள்ளை கொடை எடுத்துவாங்க. இந்த வெள்ளை கொடையை பிடிச்சார் பிரதமர் இருக்கு. அதெல்லாம் எல்லாம் சொல்றாங்க, வெள்ளை கொடை ஏந்திய பொம்மை வேந்தரே சொல்றாங்க. வெள்ளை கொடை ஏந்திய பொம்மை வேந்தரே அப்படின்னு மக்களை பட்டம் கொடுக்குறாங்க. ஆட்சியில் இருக்கும் போது எதிர்கட்சியா இருக்கும் போது இரட்டை நிலைப்பாடு இருக்கின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி, திமுக கட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து இந்த மாவட்டத்தில் பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா மாநில புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது அரசு மருத்துவக் கல்லூரி பிரமாணமா நாம தான் கட்டி கொடுத்தோம். அரசு பார்க்க தலைமையை கொண்டு புதிய தாலுக்கா அமைச்சது. ஜமுனா மருத்துவ தலைமை கொண்டு தாலுக்கா அமைச்சர், கீழ்படம் தலைமை கொண்டு அங்கு ஒரு தாலுக்கா அலுவலர், கீழ்பண்ணா எண்ணாத்தூர் அங்க ஒரு ஊராட்சி ஒன்றிய அலுவலர் கட்டியிருக்கிறது. அதே போல இன்றைக்கு சென்றத்தோப்பு அணை புனரமைப்பு 33 கோடியில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கிரிவல பாதை நான் ஏற்கனவே சொன்ன 64 கோடியில் கிரிவல பாதையை இன்னைக்கு பிரமாண்டமா அமைச்சு கொடுத்து ஆட்சி. அருள் அம்பேத்கர் திருக்கோயில் ஒரு மக்கள் யாத்திரிகர் நிவாஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் 28 கோடியில் கட்டி கொடுத்துருவோம். அருள் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் 8 கோடி மதிப்புள்ள திருக்கோயில் குடும்பத்துக்கு நாங்கள் நடத்துறோம். கீழ்படத்தில் புதிய ஒழுங்குமுறை நாங்கள் தான் கட்டிக்கொள்வோம். திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டு வட்டம் பாலச்சந்தூர் பகுதியில் 200 ஏக்கர் பரப்பில் 8 கோடி மதிப்பீட்டில் புதிய
தேவநெறி கல்லூரி கமலமரத்தில் புதிய ஐடி தொழில்நுட்ப கல்லூரி, வாணியம்பாடி முதல் ஊத்தங்கரை வரை செல்லும் சாலை சுமார் 300 கோடி மதிப்பீட்டில் 4 வழிச்சாலையாக தரம் ஏற்படுத்தி திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை வளாகத்தில் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல சிகிச்சை பிரிவு 14 கோடி அமைச்சு கொண்டிருக்கிறோம். இப்படி பல திட்டங்கள். மரபு சார்ந்த நீர்நிலை புனரமைப்பு 21 கோடி. திருவண்ணாமலை வராக நதி கீழ் செய்யாறு ஈயாறு உபவழியில் 75 கோடி நிறைவேற்றி தந்திருக்கிறோம். பல திட்டங்களை அதிமுக ஆட்சியை கொண்டு வந்து இந்த மாவட்டம் வளர்வதற்கும் ஏற்படுவதற்கும் அதிமுக ஆட்சியை கொண்டு வந்த திட்டத்தால் மக்கள் ஏராளமான நன்மைகள் பெற்றார்கள். நேரத்தில் தெரிவித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் திரு எம் கலியபெருமாள் அவர்களுக்கு 2 தினத்தில் வாக்களித்திருக்கிறார். ஏன்னா அவருடைய வெற்றி நிச்சயிக்கப்படுகிறது. இந்த அரங்கமே மக்கள் கொள்கிறாங்க. நான் வருகின்ற திருவண்ணாமலை நகரத்துக்குள்ள நுழைகின்ற பொழுது மக்களுடைய எழுச்சி பார்த்தா தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்லல, அப்படியே சத்தமா சொல்லுங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். வாக்களிப்போம், இரண்டு அறிக்கை. வாக்களிப்போம், இரண்டு அறிக்கை. நன்றி, வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்துக்கு வருகிறது. மிக சிறந்த நல்லதொரு உரையை நிகழ்த்தி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சியினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் மீண்டும் தமிழகத்தினுடைய முதல்வராக வந்து மக்கள் நல பணிகளை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிற புரட்சி தமிழர் அண்ணன் கழக பொதுச் செயலாளர் அவர்களுடைய நல்லாசையோடு திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக திரு கலியபெருமாள் அவர்கள் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து நடைபெற்ற இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்த சிறப்புரையாற்றிய அண்ணன் மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்களுடைய பாதங்களில் எங்களுடைய நன்றியை காணிக்கையாக்கி கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நிகழ்ச்சி இத்தனை சிறப்போடு நடைபெறுவதற்கு உற்ற துணையாக இருந்த நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி என்று சொல்லி இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் திரு கலியபெருமாள் அவர்களை வெற்றி பெற செய்து பொதுச் செயலாளர் அவர்களுடைய கரங்களிலே ஒப்படைப்போம் என்று